இணையதள நண்பர்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட கடந்த கால அனுபவங்களை நினைவில் கொள்ளுங்கள் என்ற ஒரு தலைப்பில் செய்தி பகிர நான் ஆசைப்படுகிறேன். வெதர் குட் ஆர் பேட், எம்ப்ரேஸ் யுவர் ஃபாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ். நல்லதோ கெட்டதோ கடந்த கால அனுபவங்களை நாம் நம்முடைய நினைவில் கொண்டு நிகழ்காலத்தில் கடவுளுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழும் போதுதான் நாம் பல நன்மைகளையும் ஆற்றல்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் இந்த தலைப்பின் செய்தியின் சாரம். பொதுவாக மனிதன் 3 காரியங்களை எப்பொழுதும் நினைவில் வைத்திருப்பான். நான் பலப்பட வேண்டும், இருக்கிற இடங்களை நான் சுதந்திரிக்க வேண்டும், நீடித்து வாழ வேண்டும். இந்த 3 ஆசைகளும் இல்லாத மனிதர்கள் இருக்கவே முடியாது. உபாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்கள் சொல்கிறது, ஆகையால் நீங்கள் பலப்படும்படிக்கும் நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற தேசத்துக்குள் பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும் படிக்கும் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும்படிக்கும் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வீர்களாக என்று நாம் வாசிக்கிறோம். இந்த 3 காரியங்கள் பலப்பட்டு வாழுதல், சுதந்திரித்து கொள்ளுதல், நீடித்து வாழ்தல், இந்த 3ஐயும் நாம் வருகிற நம்முடைய வருங்காலத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த நிகழ்காலத்தில் நாம் கடந்த கால அனுபவங்களை நம்முடைய நினைவிற்கொண்டு வாழ வேண்டும் என்பதைத்தான் உபாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களும் நமக்கு உரைக்கின்றன. அந்த 2 முதல் 7 வசனங்கள் எதையெல்லாம் உணர்த்துகிறது என்றால் நம்முடைய கடந்த கால அனுபவங்களை உணர்த்துகிறது. பொதுவாக உலகம் என்ன சொல்லும்? கடந்த காலத்தை மறக்க வேண்டும், கடந்த கால கெட்ட அனுபவங்களை நாம் மறக்க வேண்டும் என்றுதான் நமக்கு சொல்லும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ நல்லா இருக்கணும்னா, உன்னுடைய வருங்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நிகழ்காலத்தில் உன்னுடைய கடந்த கால அனுபவங்களை, நிகழ்வுகளை நினைவில் வைத்துக்கொள் என்கிறது உபாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2 முதல் 7 வசனங்களும். அங்கே என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தர் செய்த சிட்சை. அது எதை உணர்த்துகிறது? நம்முடைய பாடுகளை உணர்த்துகிறது. கடந்த காலத்தில் நாம் அனுபவித்த பல்வேறு விதமான பாடுகள், இதன் மத்தியில் தான் நாம் கடந்து வந்திருக்கிறோம். அங்கே ஒரு வார்த்தை இருக்கிறது, அவருடைய மகத்துவம் என்று சொல்லுகிறது. அது எதை உணர்த்துகிறது? நாம் அனுபவித்த நன்மைகள், நாம் பெற்றுக்கொண்ட ஏராளமான அனுகூலங்கள், இதையெல்லாம் நாம் நினைவில் வைக்க வேண்டும். அடுத்ததாக என்ன சொல்லுகிறது? அவருடைய பலத்த கையும் ஓங்கிய புயமும் என்று சொல்லுகிறது. இது எதை உணர்த்துகிறது? நம்முடைய பாடுகளை, நம்முடைய பிரச்சனைகளை நாம் மேற்கொண்ட விதம், இதை உணர்த்துகிறது. பார்வோனின் சேனை அங்கே நினைவு கூற பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இது எதை உணர்த்துகிறது? நமக்கு விரோதமாக எழும்பினவர்கள், நம்மை தூஷித்தவர்கள், நமக்கு விரோதமாக அநியாயமாய் புரளிகளை உண்டு பண்ணி நம்மை கெடுக்க எண்ணினவர்கள், நமக்கு விரோதமாக பல நிலைகளிலும் எழும்பினவர்கள், இவர்களையெல்லாம் நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். ஒருவேளை நாம் அவர்களை மன்னித்திருக்கலாம், மன்னித்து மறக்க முயற்சித்திருக்கலாம், நல்லதுதான். ஆனால் அந்த நினைவுகள் நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும். அதே போல சபையை தவறான வழிக்கு வழிநடத்தினவர்களை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த பகுதியிலே சொல்லப்படுகிறது. அங்கே பாருங்க, கோராகு, தாத்தான், அபிராம் 3 பேரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக சபையையே தவறாக வழிநடத்தினவர்கள். அவர்களை குறித்து அங்கே மோசே சொல்லுகிறார். எண்ணாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், சகல மனிதரும் சாகிறபடி இவர்கள் செத்து சகல மனிதருக்கும் நேரிடுகிறது போல இவர்களுக்கும் நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை, என்னை தெரிந்து கொள்ளவில்லை, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த அவர் என்னை தெரிந்து கொள்ளவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று சொல்லுகிறார். இது ஒருவேளை ஒரு அறிக்கை போல தெரிந்தாலும் இது ஒரு ஜெபமாகத்தான் கர்த்தருடைய செவிகளிலே ஒலித்திருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் உடனே அங்கே நடந்தது என்னவென்றால், வசனம் 31, 32, எண்ணாகமம் 16, 31, 32 சொல்லுகிறது, பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்களுக்குள்ள எல்லாவற்றையும் விழுங்கி போட்டது என்று சொல்லுகிறது. இந்த அனுபவங்களை எல்லாம் நாம் மனசில் வச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் 7ஆம் வசனம் நமக்கு உணர்த்துகிறது. எதற்காக? ஐயா, அம்மா, நமக்கு விரோதமாக எழும்பியவர்கள், நாம் அனுபவித்த பாடுகள், நமக்கு விரோதமாக பிரச்சனைகளை உருவாக்கினவர்கள், நாம் நம்முடைய பாடுகளை எதிர்கொண்டு மேற்கொண்ட விதம், இது எல்லாவற்றையும் நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது வேதம். என்னுடைய கடந்த கால அனுபவங்களை எல்லாம் நான் என் நினைவில் வைத்து கொண்டிருக்கிறபடியினால்தான் நான் இன்று அநேக இக்கட்டுகளிலிருந்து தப்பி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி என்னோடய பைக் எடுத்துக்கிட்டிங்கன்னா 30லேருந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீடுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கும்.
அதை விட்டு தாண்டும் போது என் மனசில் ஒரு நினைவு வரும். கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி நானும் என் மனைவியும் சாலை விபத்தில் பைக்கிலிருந்து விழுந்து கிடந்த அந்த காட்சி என்னுடைய நினைவில் வந்துவிடும். அப்படியே ஸ்பீட் குறைந்துவிடும். இது நம்மை நல்வழிப்படுத்தக்கூடிய நினைவுகள் தான். நான் ஏதாச்சும் முதலீடு செய்யணும், பிஸ்னஸில் ஏதாச்சும் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினச்சா 1990களில் ஏற்பட்ட நஷ்டமும் இழப்பும் என் நினைவில் வந்துவிடும். எதற்காக இந்த கடந்த கால அனுபவங்களை எல்லாம் நாம் நினைவில் கொள்ள வேண்டும்? 3 காரியங்கள் நான் உங்களுக்கு வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். முதலாவதாக, நீங்கள் பலப்படுத்தப்பட வேண்டும். யூ ஷுட் பி ஸ்ட்ராங். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வருங்காலத்தில் பலப்படுத்தப்பட வேண்டுமானால் அங்கே கடந்த கால நினைவுகளை நீங்கள் இந்த நிகழ்காலத்தில் நினைவிற்கொண்டு நீங்கள் கடவுளுடைய கற்பனைகளின்படி வாழ உங்களை ஒப்புக்கொடுக்கும் பொழுது உங்கள் வருங்காலம் பலப்படுத்தப்படும். உபாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்கள் சொல்லுகிறது, நீங்கள் பலப்படும்படிக்கு நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வீர்களாக. இந்த பகுதி நமக்கு எதை விளக்குகிறது? நடந்தவற்றை கடந்த கால அனுபவங்களாக ஆக்கிக்கொண்டு நீ கடவுளுடைய பிரமாணங்களின்படி நடக்க வேண்டும், நடக்கும்படி உன்னை ஒப்புக்கொடு என்பதுதான். அதனால தான் கடவுள் சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்கிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் உபாகமம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் நீங்கள் இணைத்து வைத்து படித்தீர்களானால் அநேக உண்மைகளை நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள். நம் ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு இதன் மூலம் தரும் செய்தி என்னவென்றால், கடந்த காலம் வீணா போச்சேன்னு ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. உங்கள் கடந்த கால உலக அனுபவங்களை உங்கள் வருங்காலத்தை மகிழ்ச்சியாக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களிலே அவர் சொல்லுகிறார், கடந்த கால நிகழ்வுகளை பாரமாக எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, உங்கள் வருங்காலம் செழிக்க என்னோட கற்பனைகளை எப்படி கை கொள்வது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன், அப்பொழுது உங்கள் வருங்காலம் லகுவாயிருக்கும் என்கிறார். நீங்கள் கடந்த கால தவறுகளுக்கு இடம் கொடுக்காமல் நிகழ்காலத்தில் வாழ உங்களை ஒப்பு கொடுப்பீர்களாயின் வருங்காலம் உங்களுக்கு செழிப்பாயிருக்கும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரையிலும் உள்ள பகுதியை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஆபிரகாம் தன் கடந்த கால பாடுகளை எல்லாம் வீண் என்று தான் எண்ணினார். கடந்த காலமே வீணாய் போச்சோ அப்படின்னு தான் அவர் எண்ணி வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் கலாத்தியர் 3:6 சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். ஆகவேதான் அனைத்து கிறிஸ்தவ விசுவாசிகளும் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். கடந்த பார்லிமெண்ட் தேர்தல் 2024ஆம் ஆண்டின் பார்லிமெண்ட் தேர்தல் ஏப்ரல் மாதம் முதல் ஜூன் மாதம் வரையிலும் நடைபெற்றது. எப்படியாகிலும் முழு வெற்றி பெற்றுவிடுவோம் என்ற எண்ணத்தோடு இன்றைய நம்முடைய பாரத பிரதமர் முழு நம்பிக்கையோடு அவர் ஜெய் ஸ்ரீராம் என்று தான் சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் அவர்களுக்கு கிடைத்தது 3/4 பகுதி வெற்றிதான், 1/4 பகுதி தோல்விதான். அந்த நிலையில் அவர் ஜெய் ஜெகநாத் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார். இன்றைக்கி நீங்களும் நானும் முழங்கால்களை முடக்கி நம்மை ஆளுபவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தோமானால் நிச்சயமாக அவர்கள் ஒரு நாள் ஜெய் இயேசுநாம் என்று சொன்னால்தான் நம்முடைய வருங்கால வாழ்க்கை பலப்படும் என்ற எண்ணத்தோடு ஆட்சியை நடத்த முன் வருவார்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இரண்டாவதாக, நீங்கள் தேசத்தை சுதந்தரிக்க வேண்டும். யூ ஷுட் possess the land. நீங்கள் கடந்த கால நினைவுகளை உங்கள் மனதிற்கொண்டு உங்கள் நினைவிற்கொண்டு நிகழ்காலத்தில் கடவுளுடைய கற்பனைகளின்படி வாழ முற்படும் பொழுதுதான் உங்களுடைய வருங்காலத்தில் நீங்கள் நினைக்கிற இடங்களை நீங்கள் சுதந்திரிக்க எண்ணுகிற காரியங்களை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்பதை வேதம் தெளிவாய் நமக்கு உணர்த்துகிறது. உபாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்துக்குள் பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படிக்கு இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளை எல்லாம் கை கொள்வீர்களாக.
இந்திய தேசத்தை ஒரு இந்து தேசமாக சுதந்திரிக்க ஒரு கூட்டம் திட்டம் வைத்திருந்தது. ஆனால் இவிஎம் மிஷின்கள் எதுவும் ஒத்துழைக்கவில்லை. நானே அநேக வாரங்களாக மாதங்களாக ஜெபித்ததுண்டு. ஆண்டவரை, கோளாறு பண்ணி வைக்கிற இவிஎம் மிஷின்கள் எல்லாம் கோளாறாகி போக வேண்டும் என்று உங்களிலும் அநேகர் ஜெபித்திருப்பீர்கள். இழந்து போனார்கள். ஆபிரகாம் எப்படி சுதந்திரித்தான் பாருங்கள். ரோமர்களின் நிறுவனம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல், நல்லா கவனியுங்கள், நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. விசுவாசத்தினால் வருகிற நீதிக்காக ஆபிரகாம் காத்திருக்க முடியாததால் தான் வேலைக்கார பெண் ஆகாரிடம் தடுமாற்றம் அடைய நேர்ந்தது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் சங்கீதம் 37:9 முதல் 9ஆம் 11ஆம் வசனங்களை நீங்கள் இணைத்து பார்த்தால் உங்களுக்கு கிடைப்பது என்ன ஷரத்து தெரியுமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் சாந்த குணமுள்ளவன், அவன் பூமியை சுதந்திரிப்பான். நீங்கள் எப்படி சுதந்திரிக்க போகிறீர்கள்? கர்த்தருடைய வேலை வரும் வரை காத்திருக்க முடியுமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனங்கள் அதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. உங்கள் கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாயிருக்கும். ஆனால் நீங்கள் கர்த்தருக்காக காத்திருந்து கர்த்தருடைய கற்பனைகளின்படி செய்ய உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். உங்கள் கடந்த கால நினைவுகளை எல்லாம் நீங்கள் உங்கள் மனதிற்கொண்டு இந்த நிகழ்காலத்தில் கடந்த கால தவறுகள் உங்களால் நேரிடாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த பகுதி நமக்கு உணர்த்துகிறது. நாம் சுதந்திரிக்க வேண்டிய முக்கிய காரியம் நித்திய ஜீவன். தேசத்தை நாம் சுதந்திரிக்காமல் நித்திய ஜீவனை ஒருபோதும் நாம் சுதந்திரிக்க முடியாது. தேச மக்களுக்கு நாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் நித்திய வாழ்வை பெற முடியாது என்பதைத்தான் அன்று அந்த பணக்கார வாலிபன் இயேசுவின் உரையாடல் நமக்கு மிக தெளிவாய் உணர்த்துகிறது. அன்று நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அந்த வாலிபன் பணக்கார வாலிபன் இயேசுவினிடத்தில் வந்தான். ஆனால் இயேசு அவனிடம் கண்டது என்ன தெரியுமா? செய்ய வேண்டியதை செய்யாமல் வாழ்ந்தான். நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். யார் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள்? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவராய் இயேசு யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். 3ஆவதாக, நீங்கள் நீடித்து வாழ வேண்டும். யூ ஷுட் லிவ் லாங். கடந்த கால நினைவுகளை நாம் நினைவிற்கொண்டு நிகழ்காலத்தில் கடந்த கால தவறுகளுக்குள் நாம் சென்று விடாதபடிக்கு கர்த்தருடைய கற்பனைகளின்படியே வாழ நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போமானால் உங்களுடைய வாழ்க்கை இந்த உலகில் நீடித்திருக்கும் என்பது வேத வாக்கு. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும்படிக்கு இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளை எல்லாம் கை கொள்வீர்களாக. நீடித்து வாழுதல் என்பது 120 வயது வரை வாழுவதல்ல. நம்முடைய மரணத்திற்கு பின் நம்முடைய கொள்கைகள், நாம் கற்றுக் கொடுத்த பல்வேறு அனுபவங்கள், நாம் செய்து வைத்த நற்செயல்கள், நாம் வாழ்ந்து காட்டிய முன்மாதிரி, இவை எல்லாம் நீடித்து வாழ வேண்டும். அதுதான் நீடித்து வாழுதல் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் இளைஞனாக இருந்த பொழுது ஒரு முறை மலம்புழா டேமுக்கு, கேரளாவில் உள்ள மலம்புழா டேமுக்கு சென்றிருந்த போது அங்கே ஒரு ஸ்தூபியிலே ஒரு எழுத்துக்கள், அதில் பெருந்தலைவர் காமராஜருடைய பெயர் அந்த கல்வெட்டில் இருந்ததை நாம் பார்த்த பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். இன்னைக்கும் அதே காமராஜர் நீடித்து நம் உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? தமிழகம் எங்கிலும் இந்த தென் பகுதிகளிலே, தென் மாவட்டங்கள், தென் மாநிலங்களிலே அவர் கட்டி எழுப்பின
பல்வேறு அணைகள். இன்னைக்கு எந்த அணை உருவாகி இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு யார் அணைகளை கட்டி எழுப்பி இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அவர் அன்று எழுப்பி வைத்த அத்தனை அணைகளும் இன்றும் கம்பீரமாய் நிற்பதை நாம் பார்க்கிறோம். அவர் கட்டி வைத்த அணைகள், அவர் ஏற்படுத்திய கல்வி சாலைகள், அவர் ஏற்படுத்திய மதிய உணவு திட்டம், அதே போல கைவிட்டில்லாத அரசாட்சி, எந்த விதமான லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசாட்சி, இவை எல்லாம் தான் அவரை இன்றும் நீடித்து வாழ வைத்து கொண்டிருக்கிறது. அப்படி வாழுகிற அநேக தலைவர்களை நாம் அறிந்திருக்கிறோம். இதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை நீடித்து நித்திய வாழ்வு பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? சிந்திக்க வேண்டும். மோசேயின் மூலம் இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை உபாகமம் புஸ்தகம் 29ஆம் 30ஆம் அதிகாரங்களிலே அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 30ஆம் அதிகாரம் இவ்விதமாக முடிவடைகிறது. 30ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனங்கள், நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும், ஜீவன் மரணம், ஆசீர்வாதம் சாபம், இதை எல்லாத்தையும் உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிறேங்கிறதுக்கு இந்த வானமும் பூமியும் சாட்சியாக இருக்கிறது என்று சொல்கிறார். அதை சாட்சியாக வச்சிருக்கிறேன்னு சொல்கிறாரு. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நம்முடைய ஜீவன், நம்முடைய நித்திய வாழ்வை எண்ணுவதை அந்த வானம் உணர்த்துகிறது. வானத்தை எட்டி பார்க்கும்போது நம்முடைய நித்திய வாழ்வு ஞாபகத்துக்கு வரணும். பூமியை எட்டி பார்க்கும்போது நம்முடைய மரணம் ஞாபகத்திற்கு வர வேண்டும். வானத்தை எட்டி பார்க்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்கள் ஞாபகம் வர வேண்டும். பூமியை எட்டி பார்க்கும் பொழுது நம்முடைய சாபங்கள், நாம் பெற்றிருக்கிற சாபங்கள் இந்த ஞாபகத்திற்கு வர வேண்டும். இதையெல்லாம் நான் உங்க முன்னாடி வச்சுட்டேன். ஆனால் நீங்க பிழைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்க என்ன செய்யணும்னா என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். இன்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கடந்த கால எத்தனையோ விதமான நினைவுகள், எத்தனை விதமான கெட்ட சிந்தனை, கெட்ட காரியங்கள், நமக்கு நேரிட்ட காரியங்கள், இதெல்லாம் நீங்க மறந்து போகாதீங்க. மனசுல வச்சு அதுக்குள்ளே நீங்கள் திரும்பவும் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு வாழ்ந்து என்னுடைய கற்பனைகளையும் கை கொண்டு எனக்கு செவி கொடுத்து வாழுங்க. உங்களுடைய வருங்காலத்தில் நீங்கள் நீடித்து வாழுவீர்கள். இதுதான் ஆண்டவர் நமக்கு போதிக்கிற காரியம். அந்த வசனம் இவ்விதமாய் முடிகிறது. அவரே உனக்கு, கர்த்தரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்று முடிக்கப்படுகிறது. ஜீவன் என்பது அழியாத நித்திய வாழ்வை உணர்த்துகிறது. தீர்க்காயுசு என்பது பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டு மகிழ்வதை உணர்த்துகிறது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. அன்னைக்கு அந்த பணக்கார வாலிபன் நித்திய வாழ்வை சுதந்திரிக்க முடியாமல் போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் கற்பனைகளை கை கொண்டிருந்தேன் என்று இயேசுவிடத்தில் சொன்னார். ஆனால் இயேசு அவன் எவ்வாறு கை கொண்டான் என்பதை அவர் உற்று பார்க்க ஆரம்பிக்கிறார். அவன் ஒருவேளை பெற்றோரை கனம் பண்ணியிருக்கலாம், எங்கள் அம்மா அப்பா நல்லவங்கன்னு சொல்லியிருக்கலாம், அம்மா அப்பாவை உயர்த்தி வைத்து பேசியிருக்கலாம். ஆனால் அம்மா அப்பாவுக்கு கூட அவன் செய்ய வேண்டியதை அவன் செய்யவில்லை என்பதை அங்கே இயேசு கண்டுகொள்கிறார். யாருக்குமே அவன் செய்ய வேண்டிய எந்த காரியத்தையும் செய்யலை. அதனால தான் உனக்கு உண்டானது எல்லாத்தையும் விற்று தரித்திரருக்கு கொடு கஞ்ச பயலை என்று சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். கொடுத்து வாழ்பவன் நிலைத்திருப்பான். Now I am going to conclude. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பலப்பட வேண்டுமானால், நீங்கள் தேசத்தையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்க வேண்டுமானால், நீங்கள் பூமியில் நீடித்து வாழ வேண்டுமானால், பரலோகில் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நல்லதோ கெட்டதோ உங்கள் கடந்த கால நினைவுகளை எல்லாம் நீங்கள் நினைவிற்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய வருங்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இதுவரையிலும் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் இந்த செய்திகளை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபியுங்கள், ஊழியத்தை தாங்குங்கள். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த பொழுதுக்காக உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த செய்தி அநேகரை போய் சென்றடையத்தக்க வண்ணம் ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியின் வாயிலாக உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொருவர் உள்ளங்களுக்குள்ளும் இல்லங்களுக்குள்ளும் தொனிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதன் மூலமாய் ஒவ்வொருவரும் உம்முடைய மகத்தான ஆசீர்வாதத்தை அவரவர்களுடைய வருங்கால வாழ்க்கையில் பெற்று உமக்கென்று வாழ கிருபை செய்யும். ஒவ்வொருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும், பணிகளை ஆசீர்வதியும், நல்ல வருமானங்களை கொடும், தேவைகளை சந்தியும். எந்த இக்கட்டும் நாசமும் மோசமும் நேரிடாதபடி ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய கிருபை தங்கி இருக்கட்டும். நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.
Kindly pray for our ministry.